இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் என்னடா சொன்ன? இன்னொரு தடவை எங்க வீட்டு பொண்ண தப்பா பேசுன தாளையே எடுத்துருவேன் பாத்துக்க. உண்மையை சொன்னா ஏன் கோவப்படுறீங்க? தம்பி, அவன் தான் சொல்றான்ல, முதல்ல உங்க வீட்டு பொண்ணை கேளுப்பா. யோ, என்ன கேட்கணும்? என்னைய கேட்கணும்? எங்க வீட்டு பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ ஏதாவது பேசுன நாக்கு அறுத்துருவோம் பாத்துக்க. ஏங்க, இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்குங்க. ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தினமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அவனை அடிக்கிறத விட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்க வீட்டு பொண்ணை கேளுங்க. தனா, என்ன தானா ஆச்சு? நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஏப்பா, அந்த பொண்ணு என்னப்பா பண்ண? ஏன் அப்படி அழுவுது? என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லுப்பா. இங்க பாருங்க, நான் வெளியூர், அடிக்கடி இங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வருவேன். அப்பெல்லாம் இந்த பொண்ணை பாப்பேன். அப்ப அப்படியே எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரி 1-2 தடவை. ஏய், ஏதாவது எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுன அப்புறம் உன்னை அடிச்சே கொன்றுவேன். வார்த்தையை அளந்து பேசணும். ஆமா, எங்க வந்து என்ன பேசுற? என்னடா பேசுற? மாமா, இவன் வேலைக்காக மாட்டான். 4 சாத்தி போட்டாதான் இவன் உண்மையை சொல்லுவான். டேய், எந்த ஊரா நீ? உன் பேர் என்ன? சொல்றா. நல்லா இருக்குதியா உங்க கதை. உங்க வீட்டு பொண்ணு சொன்னா ஏத்துப்பீங்க, இவன் சொன்னா அதை ஒத்துக்காம அடிக்க போறீங்க. யோ, என்னையா பேசிட்டு இருக்க நீ? யாரோட பொண்ணு அவ? ரகுராமையாவோட பொண்ணு, என் அண்ணனோட பொண்ணு. அவ போய் தப்பு பண்ணுவாளா? வார்த்தையா அளந்து பேசு. மனுஷனா பிறந்துட்டா தப்பு பண்ணாதவங்க யாருங்கயா? இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மை வெளியே வராது. பஞ்சாயத்தை கூட்டி நியாயமா விசாரிக்க பாருங்கப்பா. அவன் சொல்றது உண்மையா இல்ல இந்த பொண்ணு சொல்றது உண்மையான்னு அப்ப தெரிஞ்சிடல. யோ யோ, இரியா. இவன் யாரு, எந்த ஊரு எதுவுமே தெரியல. இவன் சொல்றதா நம்புவீங்க, ஆனா ஆனா எங்க வீட்டு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ப மாட்டீங்கல்ல? சரி, இவனை வெட்டி போட்டுட்டு உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போங்க. அப்ப மட்டும் ஊர்வாயை அடைச்சிடுவீங்களா? இப்ப என்ன, பஞ்சாயத்துல கூப்பிட்டு விசாரிக்கணுமா? எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கம்யா. பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்ல. என்ன, எங்க அண்ணன் ஊர்ல இல்லையேன்னு யோசிக்கிறேன். ஏன் உங்க அண்ணன் இல்லைன்னா என்ன? நீ விசாரிச்சு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ பஞ்சாயத்து கூட்டி விசாரிச்சிருக்கல. என்னப்பா யோசிக்கிற? பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஏய் ஏய், பஞ்சாயத்தை கூட்டுறேன். இந்த பையன் கூட தனா பைக்ல போனத தனாவே ஒத்துக்கிறா. இப்போ இந்த பையன் சொல்றது உண்மையா இல்ல தனா சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்க நம்ம கிட்ட எந்த ஆதாரமோ சாட்சியோ கிடையாது. யாரு சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம எப்பவுமே அம்மனோட துணையை தான் நாடுவோம். அம்மன் முன்னிலையில தனா பூக்குழி இறங்கணும். பழி சுமத்தப்பட்ட பொண்ணு தன்னை நிரூபிக்க பூக்குழி இறங்கி எந்த ஆபத்தும் இல்லாம வெளியில வந்துட்டா அவ மேல எந்த களங்கமும் இல்லைன்னு அது அந்த அம்மனே கொடுத்த தீர்ப்புன்னு நாம ஏத்துக்கணும். அதனால தனா, இன்னைக்கு ராத்திரி அம்மன் கோவிலுக்கு முன்னால பூக்குழி இறங்கி அவ தன்னை நிரூபிக்கணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு எடுத்திருக்கு. தனா, பூக்குழி இறங்கி நிரூபிக்க உனக்கு சம்மதம் தானே? சித்தப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணு தன்னை நிரூபிக்க நெருப்புல இறங்கணுமா? அப்படி நெருப்புல இறங்கி திடீர்னு ஏதாவது விபத்து ஆயிடுச்சுன்னா அவ கலங்கமானவன அர்த்தம் ஆயிடுமா? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் பொய் சொல்லி ஒரு பொண்ணு மேல பழிய சுமத்துறான். அதுக்காக தண்டனை கொடுக்க வேண்டியது அவனுக்கு தானே தவிர பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இல்ல. தனா ஒண்ணும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல.
அப்படி போடு. பஞ்சாயத்தோட முடிவுக்கு உங்க வீட்டு பொண்ணே கொடி பிடிக்கிறாளே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? உண்மையோ பொய்யோ, ஒரு பொண்ணோட பேருக்கு களங்கம் வரும்போது அது அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாதிக்கும். ஊர் பழி சொல்லாம இருக்க அந்த பொண்ணுக்கு நாம ஒரு வழி உண்டாக்கி கொடுக்கிறோம். அதனால தனா கண்டிப்பா இறங்கியே தீரணும் அப்படின்னு நான் சொல்லல. அந்த முடிவை அவளே எடுக்கலாம். இவன் சுமத்தின பழிய பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த ஊர் பேசுறத பத்தியும் எனக்கு கவலை இல்லை. தனா பூக்குழி இறங்க மாட்டேன்னு சொன்னா இந்த பஞ்சாயத்து அதையும் ஏத்துக்கும். இல்ல நான் இறங்கி நிரூபிக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் இந்த பஞ்சாயத்து செஞ்சு கொடுக்கும். தனா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ கலங்கம் இல்லாதவன உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். இப்படி நெருப்புல இறங்கிதான் நீ உன்னை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த ஊரு அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் தப்பா பேசும். அதுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பூக்குழியில இறங்கி நிரூபிச்சாதான் இந்த ஊர் வாய அடக்க முடியும். உன்னை தோப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போனவனை தேடி சீனவும் மாமாவும் போயிருக்காங்க. அவனை 4 சாத்து சாத்துனா அவன் உண்மையை ஒத்துக்க போறான். அதனாலதான் சொல்றேன். அப்ப கூட அவனை மிரட்டி அடிச்சு சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா ஏதோ நடந்திருக்கும்னு தான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரே வழி நான் பூக்குழியில இறங்குறது தான். அதனால என்னை தடுக்காத மாயா. அம்மனை வேண்டிக்கிட்டு நான் பூக்குழியில இறங்குறேன். நீ என் கூட எனக்கு துணையாரு, அது போதும். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டோம் மேடம். லேடிஸுங்க 2 பேர்ல பூக்குழிக்கு இடது பக்கம் ஒருத்தங்க, பூக்குழிக்கு வலது பக்கம் ஒருத்தங்கன்னு நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த பொண்ணு பூக்குழியில் இறங்குறப்போ பூத்து ஊற மாதிரி அந்த பெட்ரோல் பலூனை தூக்கி பூவோட பூவா போடுவாங்க. அது நெருப்பா பத்தி எரியும் மேடம். இப்ப நீ சொன்னது அப்படியே நடந்தாகணும். அதே மாதிரி யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. ஊர்க்காரங்க கிட்டயோ இல்ல அந்த ரகுராம் குடும்பத்துக்கிட்டயோ உங்க ஆளுங்க யாருமே மாட்டிக்க கூடாது. கவனமா இருக்கணும், சரியா? சரிங்க மேடம். அண்ணன், ரகுராம் பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறா. ஊர்ல இருந்து அந்த ரகுராம் திரும்ப வரப்போ அவனுக்கு பெரிய மரியாதையும் கௌரவத்தையும் இந்த ஊர் அவனுக்கு கொடுக்க போகுது.